வட மாநிலத்தில் கேட்குறது வந்து ஃபேர்நெட், தமிழ்நாட்டில் கேட்குறது வந்து பேன்நெட். ஒரே சிஜேபி தான். அங்கே பேன்நெட் தமிழ்நாட்டில் பேன்நெட் கேட்குறாங்க, வட மாநிலத்தில் ஃபேர்நெட் கேட்குறாங்க. இன்னும் இவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த வித்தியாசமும் இல்லை. அங்கே வந்து வட மாநிலம் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே எல்லாமே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படி இருந்தீங்களா. தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. சரிங்களா. கலைஞரோட ரெசல்யூஷன், அவருடைய கோட்பாடு பிரகாரம் எப்போ எடுத்துட்டாங்க. எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எதுக்கும் இருக்கக்கூடாது, எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவர் வந்து எடுத்துட்டார். சரிங்களா. அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டாக்டருக்கு இல்லை. வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நேஷ்னல் போர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் மிஸ் ஆச்சா அவன் நீட்டாக ஆர்மி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவான். ஆர்மிலேயும் ஒரு ஆப்பு சொருகி நீ 4 வருஷம் வரைக்கும் தான் ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ண முடியும், அது ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ வெளியில் வந்துட்டு ஏதாவது செக்யூரிட்டி வேலைக்கு போயிரு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து அவனுக்கு அந்த ஆர்மி வேலையும் போயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு இந்த டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த டாக்டரில் இறங்கிட்டாங்க, அந்த ஃபேர்நெட் வேணும் அப்படின்றதுனால. சரிங்களா. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி கிடையாது. நீ படி, 12th எக்ஸாம் என்ன மார்க் எடுக்கிறியோ அதை பேஸ் பண்ணி உனக்கு டாக்டர் சீட் கிடைக்கும். அதுதான் இங்கே இருந்தது 2016க்கு முன்ன வரைக்கும். 2017 நம்ம தலைவர் வந்தார், கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட ஆட்சி நிலையாக இருக்கணும் அப்படின்றதுனால, அவங்களோட ஆதரவோடு தான் அந்த 2017லேருந்து 21 வரைக்கும் அவங்களோட ஆட்சி. சரிங்களா. ஏடிஎம்கேட ஆட்சி. அவங்க அது மாதிரி பண்ணிட்டாங்க. அதில் வந்தது தான் இந்த பிரச்சனை. அதனால தான் இப்போ இவங்க கேட்டுட்டு இருக்குது பேன்நெட், அவங்க கேட்குறது ஃபேர்நெட். 4-5 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் பெட்டர் தானே அப்படின்றதுனால அவங்க கேட்குறது ஃபேர்நெட். இவங்க வேண்டாம் அப்படின்றாங்க. கரெக்டு தானே. என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாத இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு நீ படிக்கக்கூடாது, நீ பண்ண முடியாது, உன்னால் எழுத முடியாது, 1,30,30,000 சீட்டு தான் இருக்குது, ஆனால் நீ 20 லட்சம் பேர் நீங்கள் எழுதுறீங்க.